ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் ஒய்ஃப் கிச்சன். இன்றைக்கி வந்து பூண்டு மிளகு சாம்பார் செய்யலாம் வாங்க. என் ஒய்ஃப் தான் செய்துட்ருக்குறாங்க. பொருட்கள்லாம் ரெடியாக இருக்குது. இப்போது ஒரு குக்கரில் நல்லா க்ளீன் பண்ண துவரம்பருப்பு 1 கப்பு சேர்த்துட்ட பிறகு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துட்டு நாம் ஏற்கனவே நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி அதையும் கூட சேர்த்துட்டு இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ ஏற்கனவே நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிறோம் 2 டீஸ்பூன் மிளகு, அதை சேர்த்துட்டு பூண்டு வந்து ஒரு 15 திரி சேர்த்துட்ட பிறகு என்ன பண்ணோம், புளி கொஞ்சம் சேர்த்துடுங்க. நம்ம ஏற்கனவே வந்து மிளகு போட்டுக்கிறதால மிளகாய் தூள் வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் போட்டால் போதும். மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் வந்து ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்ட பிறகு கொஞ்சம் தண்ணி இன்னும் கொஞ்சம் தேவையான சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை என்ன பண்ணணும், மூடி போட்டு வெயிட்டை போட்டுடுங்க. ஒரு 3 விசில் வந்த பிறகு குக்கரை மேல் மூடியை எடுத்துகிட்டு பார்த்தோன்னா சூப்பராக நல்லா பருப்பு, வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வந்து போயிருக்கும். பக்கத்தில் தாளிக்கிறது என்ன பண்ணோம், எண்ணெயில் கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு என்ன பண்ணுறீங்க 1 டீஸ்பூன், வெந்தயம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து தாளிப்பு ரெடி பண்ணோம். கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலையும் போட்டுட்டு இப்போ ரெடியாக இருக்கிற இந்த சாம்பாரில் சேர்க்க வேண்டியது தான். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டோம்னா பூண்டு மிளகு சாம்பார் ரெடி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சாதத்துக்கு மட்டும் இல்லை, தோசை இட்லிக்கு கூட சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை வந்து இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.